இன்றைக்கி பாப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு இந்த ரெட் அவுல் தான் எடுத்திருந்தேன். இது கூட கொஞ்சமாக பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அப்படியே கேரட் அண்ட் பீன்ஸும் இது கூட ஆட் பண்ணி ஒரு ரெட் அவுல் உப்புமா மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன். இதுக்கு கொஞ்சமாக அவுல் எடுத்து ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு எப்போவுமே தாளிக்கிற மாதிரி கடுகு, சீரகம், பெப்பர், சின்ன வெங்காயம், கருவேப்பில், 2 பல் பூண்டு எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த அவுலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இது கூட ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில்ஸ் விட்டாவே போதும். எல்லாமே சாஃப்டாக வெந்துடும். மேக்ஸிமம் காய்கறி வேகிறதுக்குமே ஒரு 2 விசில்ஸ் விட்டிங்கனாவே போதும். மேஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கருவேப்பிலை தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக தர ஒயிட் அவல் விட இந்த ரெட் அவலில் ரொம்பவே சத்து அதிகம். இதில் நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ பேபிக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அதுவுமே ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். சூப்பராக தூங்குவாங்க சாப்பிட்டதுக்கப்புறம். நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.